இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்து உங்களுக்கு தெரியாமலே இருக்குது. இப்படியான வெப்சைட்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியான விஷயங்கள் செய்ய முடியுமா என்ற கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுல பற்றி தான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பெஸ்டான 5 வெப்சைட்டை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்பதான் தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பார்த்து உரிமையா இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் வருமா இருந்தா இதே போல நிறைய வீடியோஸ் இந்த சேனல்ல வந்துருக்கும். நாங்க பார்க்க போற முதலாவது வெப்சைட் என்ன பாத்தீங்கன்னா சேஃப் நோட். இதுக்கு போறது நீங்க வந்து உங்களோட லிங்க் பார்ல safenote.co அடிச்சாலும் ஓகே, இல்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போனாலும் ஓகே. உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுறேன் எப்படி அடிக்கணும். safenote.co கொம்பில்ல CO அடிக்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல நிறைய பேருக்கு நிறைய இடத்துல மெசேஜ் அனுப்புவோம். ஆனா அந்த மெசேஜை பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் பார்க்கணும், இல்ல ஒரு நாளுக்கு பிறகு எக்ஸ்பைரி ஆயிரணும் என்றதை பற்றி நாங்க வந்து எதுலையுமே செட் பண்ணல. டெலிகிராம்ல அந்த ஆப்ஷன் இருக்குது, மற்ற எதுலையுமே அந்த ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இந்த வெப்சைட்டுக்கு ஓபன் பண்ணி கொள்ளுங்க. ஓபன் அப்புறம் இதுல வந்து கிரியேட் நியூ பிரைவேட் மெசேஜ் இருக்குது. அதுல உங்களுக்கு நீங்க என்ன அனுப்ப போறீங்களோ அந்த மெசேஜை இதுல டைப் பண்ணுங்க. டைப் பண்ண அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோ அட்வான்ஸ் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டே, அதாவது எத்தனை நாள்ல இந்த மெசேஜ் வந்து டிலீட் ஆகிடணும் அந்த டே கேட்டிருப்பாங்க. அடுத்த நம்பர் ஆஃப் வியூ கேட்டிருப்பாங்க, எத்தனை வியூஸுக்கு பிறகு டிலீட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நான் எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்து கொள்றேன், வியூஸுக்கும் 1 கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மேனுவல் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க விருப்பமான ஒரு பாஸ்வேர்ட் வந்து இதுல அடிக்கணும். அந்த சேம் பாஸ்வேர்ட் பக்கத்துல இருக்க கன்ஃபார்ம் பண்ற இடத்துல நீங்க அடிக்கணும். அடிச்சு போட்டு கீழே உங்களுக்கு அது டிலீட் ஆன அப்புறம் நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கொடுத்த அப்புறம் கிரியேட் மெசேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. இப்ப கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் தந்திருப்பாங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் எதுல இருந்தாலும் அனுப்பிக்கொள்ளலாம். அனுப்பிக்க சேம் டைம் பாத்தீங்கன்னா அதுக்குரிய பாஸ்வேர்டும் அனுப்பணும். பாஸ்வேர்ட் இல்லாம ஓபன் பண்ணிடாது. ஸோ கட்டாயம் அதுக்குரிய பாஸ்வேர்டும் அவருக்கு தெரிவிக்கணும். தெரிவிச்சு இந்த லிங்கை நீங்க அனுப்பிங்களா, ஒருவேளை அவர் ஓபன் பண்ணி பார்க்க போற அன்னைக்கு ஓபன் பண்ணிக்க இப்படித்தான் அவருக்கு வரும். அவர் அந்த வாட்ஸ்அப்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்க அவருக்கு எப்படி வரும், அதுல கட்டாயம் அந்த பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க கொடுத்த அந்த பாஸ்வேர்டை அவர் அடிக்க வேண்டியதா இருக்கும். அடிச்ச அப்புறம் ஓபன் பிரைவேட் மெசேஜ் கிளிக் பண்ணாரண்டா நீங்க டைப் பண்ண அந்த மெசேஜ் அவருக்கு காட்டும். இப்ப நான் வந்து இன்னொன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப அதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அதே லிங்க்ல திருப்பி அதே மாதிரி கிளிக் பண்ணி அதுக்குள்ள போனா அப்படின்னா எனக்கு வந்து ஒன்றுமே காட்டாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு வியூக்கு தான் கொடுத்துருக்கேன். ஒரு வியூ முடிய அந்த மெசேஜ் ஓட்டோவா டிலீட் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது திஸ் லிங்க் ஹேஸ் எக்ஸ்பயர் காட்டுறாங்க. அதனால ஒரு வியூ கொடுத்தபடியா ஒரு இதோட டிலீட் ஆயிடுது. ரெண்டாவது நாங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபிளைட் ரேடர் 24. இப்படி வெப்சைட் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு முதலே தெரியுமா தெரியாததை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களோட இடத்துக்கு மேல உங்களோட தலைக்கு மேல என்ன ஃபிளைட் பறந்து கொண்டு இருக்குது, அந்த ஃபிளைட் எங்க இருந்து வருது, எங்க போகுது, அந்த ஃபிளைட் நேம் என்ன, எல்லா டீடைல்ஸுமே இதுல நீங்க பார்த்துக்கொள்ளுமா இருக்கும். இப்ப நான் வந்து இலங்கையில நிக்கிறேன். ஸோ இலங்கையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 ஃபிளைட் வந்து காட்டுறாங்க. ஸோ ஒரு ஃபிளைட் நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணிக்க அந்த ஃபிளைட் டீடைல்ஸ் எல்லாம் வருது. அதுல பாருங்க இந்த ஃபிளைட் எங்க இருந்து வருது, எங்க போகுது, எவ்வளவு நேரம் டிராவல் டைம், எவ்வளவு நேரம், இப்ப டெலிவரி, அதாவது அந்த ஃபிளைட் போய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது, அதாவது இப்போ இறங்க போகுது ஃபிளைட். ஸோ எவ்வளவு நேரம் இருக்குது, எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டது, எத்தனை மணிக்கு போய் சேரும், எல்லா டீடைல்ஸும் இதுல உங்களுக்கு காட்டி கொண்டிருக்காங்க. இப்போ இன்னொரு ஃபிளைட் எடுக்கிறேன் பாருங்க. இங்க ஒரு ஃபிளைட் பறந்து கொண்டிருக்குது. ஸோ அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ண பாருங்க அந்த ஃபிளைட் 30 நிமிஷத்துல கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு சேர்ந்துடும். அது டைம் எல்லாமே காட்டுறாங்க. அதே போல இந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளிக்கிற ஃபிளைட்டை கிளிக் பண்ணாண்டா அந்த ஃபிளைட் வந்து இப்ப எங்க போய் கொண்டிருக்குது, அதாவது இப்ப வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துல வெளிக்கிட்டு இருக்கு, இன்னும் 700 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியிருக்குது, மாலைக்கு போகுது, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல பார்த்து கொண்டு இருக்கு. உங்களோட தலைக்கு மேல என்ன ஃபிளைட் பறந்து கொண்டு இருக்குது, எங்க போகுது, என்ன டீடைல்ஸ் எல்லாமே இதுல பார்த்துக்கொள்ளலாம். இப்ப நான் ஜூம் அவுட் பண்ணா உலகம் ஃபுல்லாவே எங்கெங்க என்னென்ன ஃபிளைட் பறந்து கொண்டிருக்குது, அது எங்கெங்க போய் கொண்டிருக்கின்றத இந்த வெப்சைட்ல நீங்க பார்த்து கொள்ளுமா இருக்குது. ஸோ இதை இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்பீட் ஆகின்றா அந்த ஃபிளைட் வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். மூன்றாவது பார்க்க போற ஸ்மார்ட்டான வெப்சைட் பாத்தீங்கன்னா yandex.com, yandex.com.
அடுத்து நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மேலே நிறைய இடம் கேட்டிருப்பாங்க, அதுல கேம்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் வந்து ஒன்லைன்லயே பிளே பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா கிட்ஸும் விளையாடலாம், எல்லாரும் விளையாடலாம். சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க உங்களோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி தான் விளையாடணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைன்லயே எல்லா கேமையும் பிளே பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்டோரேஜும் சேவ் பண்ணிக்கிறோடையுமே இருக்குது. ஸோ இதுல போறீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில கேம்ஸ் இருக்குன்றத போட்டிருக்காங்க. கிட்ஸுக்கு கூட பிரிம்பா போட்டிருக்காங்க, எஜுகேஷனுக்கு பிரிம்பா போட்டிருக்காங்க கேம்ஸ். ஸோ அப்படி நிறைய கேம்ஸ் போட்டிருக்காங்க. இதுல ஒரு கேமை நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்டா அதை கேமை கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே அது ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைன்லயே விளையாடிக்கொள்ளலாம், உங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணாம விளையாடலாம். ஸோ நான் விளையாடி பார்த்த வரைக்கும் இதுல வர குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காம இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவதா பார்க்க போறிய இன்னொரு சூப்பரான வெப்சைட். நீங்க ஒரு படம் பார்த்து கொண்டிருப்பீங்க, டிவிலயா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டர்லயா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன்லயா இருக்கட்டும், ஒரு படம் பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த படம் ரொம்ப பிடிச்சு போயிடும். அதே போல வேற என்ன படங்கள் இருக்கு, அதே கேட்டகரியில அதே சிமிலரான வேற என்னென்ன மூவி இருக்கு அப்படின்னு நீங்க தேடி தேடி அழைத்திருப்பீங்க. எப்படி தேடுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வெப்சைட்டுக்கு போறது பாத்தீங்கன்னா movie-map.com அடிச்சு சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போய்கொள்ள இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கு போன அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சர்ச் பார்ல நீங்க என்ன படம் விரும்பி பார்த்திருக்கீங்களோ அந்த படத்துல நேமே இதுல அடிங்க. நான் உதாரணத்துக்கு அவெஞ்சர்ஸ் அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ அவெஞ்சர்ஸ் அடித்து சர்ச் பண்ணோன்னா எனக்கு இப்படித்தான் பெறும். ஸோ இந்த பக்கம் பாருங்க நிறைய மூவிங்களை நிக்குது, எல்லாம் மூவ் ஆகி நிக்க பாருங்க. ஸோ அவெஞ்சர்ஸோட சிமிலரான தொடர்புடைய படங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றது இதுல காட்டியிருக்காங்க. ஸோ இதுல பாருங்க அவெஞ்சர்ஸ் இருக்குது, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் இருக்குது, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் இருக்குது, ஸ்பைடர்மேன் இன்கமிங் இருக்குது, கேப்டன் அமெரிக்கா, அதாவது அவெஞ்சர்ஸ்ல வார நடிக்கிற ஆட்களுக்கு சம்பந்தமான நிறைய மூவிஸ் வந்து இதுல காட்டியிருக்காங்க. டாக்டர் சேஞ்ச் கூட இருக்குது. ஸோ இதன் மூலம் நீங்க வந்து அதுக்கு தொடர்புடைய அதுல வாராக்கண்ட வேற வேற மூவிகளை ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5வது வெப்சைட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க நிறைய இடத்துல நியூஸ் பார்த்துருப்போம். நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காலநிலை எப்படி இருக்குது, இந்த இடத்துல புயல் அடிக்க போகுது, இந்த இடத்துல பனி கொட்ட போகுது, இப்ப இந்த இடத்துல ஹொட்டா இருக்குன்ற நாங்க வந்து நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் எப்படி ஈஸியா உங்களோட வீட்டுல இருந்தே கம்ப்யூட்டர் மூலம் எல்லா நாள் நடக்கிற விஷயங்களையும் பாக்குறது, அதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ventusky.com இருக்கு, ventusky.com அடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து இலக்கை கிட்ட ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல எப்படி காத்து அடிக்குது, காத்து எங்கேருந்து வருது என்றெல்லாம் இதுல இருந்து பார்த்து கொடுமையா இருக்குது. அதே போல லெஃப்ட் சைட்ல பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்ப நான் வந்து வின் ஸ்பீட்ல கொடுத்துருக்கேன், அதாவது வின் வந்து எப்படி அடிக்குதுன்றதை பார்த்து கொடுமையா இருக்கு. இதுல ஜூம் அவுட் பண்ணியும் பார்க்கலாம், ஜூம் இன் பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்ப ஒரு சினோ வந்து எப்படி கொட்டுதா என்ன மாதிரி பாக்கணும்னா நாங்க சினோன்றதை கிளிக் பண்றோம். ஸோ இங்க வந்து சினோ கவர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இலங்கையில சினோ கொட்டானோடைய நான் வந்து இலங்கையில காட்டையில இங்க பாருங்க மேல இடங்கள்ல பாருங்க சினோ எங்க கொட்டுதோ அந்த இடம் எல்லாம் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிருக்காங்க. அதுல எத்தனை இன்ச்சு சினோ ஒட்டி கொண்டு எல்லா விஷயமே இதுல டீடைல்ஸா வருது. அதே போல நீங்க வந்து இதுல நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டீடைல்ஸும் உங்களுக்கு எப்படி எப்படி வேணும், என்னென்னத்தை பார்க்க போறீங்களோ அதை இதுல கிளிக் பண்ற மூலம் ஈஸியா பார்த்து கொள்ளலாம். ஸோ இதன் மூலம் காலன்னு தெரியணும்னா கூட நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, டக்குன்னு போய் டக்குன்னு பார்த்துடலாம். இவ்வளவுதான் விஷயம். இன்றைக்கு நீங்க 5 வெப்சைட்டை பற்றி பார்த்துருக்கீங்க. இந்த 5 வெப்சைட்ல எது எது உங்களுக்கு முதலே தெரியும், எது எது இப்ப தெரிஞ்சு கொண்டீங்கன்ற கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோக்கு 1000 லைக் வந்தா இதே போல நிறைய வித்தியாசமான புது விஷயமான நிறைய வெப்சைட்கள் உங்களுக்கு நான் கொண்டு வர இருக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.